பசலைக்கீரை, சகுப்பு தண்டு கீரை, பருப்பு கீரை, மிளகு தக்காளி, மாடி வீட்டு தோட்டங்க, நாங்களே வளர்த்துறோம். இன்னைக்கு இதை நாங்கள் கடையல் செய்ய போகிறோம். பொரிச்ச கீரையை சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க மாடி மேலே இருக்கிற அடுப்புலையே. வெங்காயம் நல்லா வணங்கிட்டு இருக்குதுங்க. தக்காளி போடுறாங்கங்க. ரெண்டும் நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு போடுறாங்க. மூணும் நல்லா வதங்கட்டும். காஞ்ச மிளகா கொஞ்சம் போட்டிருக்காங்க. எல்லாம் சுற்றி நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிட்டு இருக்குதுங்க. கீரையை போடுறாங்கங்க. நல்லா மதியானம் வெயில் டைம் வேறு. ஏப்ரல் மாதம் வந்துருச்சு பாருங்கள். வெயிலுக்கு எப்படி உட்காந்துட்டு செஞ்சிட்ருக்காங்க பாவம். சரி, இருந்தாலும் நமக்கு சுவையான கீரை பொரியல் வேணும். சரி, இது வதங்கட்டும். தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டாங்க. நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே வேகட்டுங்க. அவ்வளோதான், மூடி போட போகிறாங்க. எவ்வளோ சீக்கிரம் வேகுதுன்னு பார்ப்போம். இப்போ நல்லா எரிஞ்சு அடங்கிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த அனலே போதும். திரும்பவும் அடுப்பு பற்ற வைக்க வேண்டாம். அந்த வேற கூட அனலே போதும். அப்படியே நல்லா சுண்டிடுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு தயாராகிடும். கீரை ரெடி ஆகிடுச்சுங்க. தட்டில் பிளேட்டுக்கு மாற்றிட்டுருக்காங்க. கொள்ளு குழம்பு. அது கொள்ளு குழம்பா? அதோட கொள்ளு குழம்பு கொஞ்சம் ஊற்றுறாங்கங்க. ரொம்ப நன்றி. இந்த தோட்டத்திலேயே பொரிச்ச கீரையும் கொள்ளு சட்னியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க என் மனைவி பிரியா. அவர்களுக்கு நன்றி. ஊற்றிட்டு ரெண்டு ஒட்டுக்கா.